ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ போன கேம் பிளேயில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு ரீச் சப்போர்ட்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச காரணத்தினால் திரும்பி நம்ம கில்டு வார் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து நம்ம சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாமே நம்ம டீம் கூட ரெடியாக பண்ணுவோம். ஸோ ரெடியாக இருங்க. ஸோ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 95+ இந்தியாவில் இருக்கிற கில்டு வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகிருக்கோம். அதை அடிக்கிறோமா இல்லையான்றது தான் இந்த வீடியோட மெயின் எய்மு. ஸோ பார்த்துருவோம். நமக்கு எப்போவுமே பீமசக்தி தான் கைஸ். மற்ற 2 பேர் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. நம்ம ரெக்ஸனும் இறங்க போகிறோம் பீமசக்தியில். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும். ஸோ இறங்கியாச்சு. நம்ம ஃபால்கோ போய்ட்டு வச்சுருக்கனால எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாக தான் இறங்குவோம். இறங்கிக்கிட்டே இருக்கோம், இறங்கி கொண்டே இருக்கிறோம். எல்லா வீடியோலையுமே சொல்கிற மாதிரி இந்த வீடியோலையுமே நான் சொல்லிக்கிறேன், யாருமே டாப்அப் பண்ணாதீங்க. அது காசு ரொம்பவே வேஸ்ட்டு. அப்புறம் நீ மட்டும் பண்ணினா நான் கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி நீங்கள் கிடையாது காய். ஸோ தயவு செஞ்சு டாப்அப் பண்ணாதீங்க, அது சுத்த வேஸ்ட்டு. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இறங்கினோடனே செத்துட்டாரு நம்ம டீம்மேட்டு. நானும் தான். நம்மள மாதிரி ஒரு அல்ட்ரா பாட் இந்த உலகத்தில் இருக்காங்களா என்ன? ஸோ காய்ஸ், நம்ம டீம்மேட் பாண்டா அவர்கள் ரிவே பண்ணதுனால மறுபிறவி எடுத்து நம்ம பிறந்து வந்திருக்கிறோம். இந்த பிறவிலையாச்சும் ஏதாச்சும் பண்ணுறோமான்னு பார்ப்போம். ஸோ நம்ம ரிக்ஸன் நண்பரை நம்ம தான் தூக்கி விடணும். ரொம்ப கவர்ச்சியாக இருக்குல்ல இந்த ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டு இதை போய் மாற்றணும் காய்ஸ். ஸோ இறங்கி கன்னெல்லாம் பொறுக்குனதுக்கு அப்புறம் இதை அப்படியே நீங்களே வந்து டைட்டில்லாம் போட்டுக்கோங்க. நம்ம இன்னும் அந்த அளவுக்குலாம் இம்ப்ரூவ் ஆகலை பாண்டா. ஸோ நடுவில் கொஞ்சம் குடைச்சல் சில பேர் கொடுத்ததுனால திருப்பி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ அங்கே இங்கேன்னு நிறைய கட் பண்ணி தான் வரும். ஏன்னா கூட இருக்கவங்க சிரிச்சிட்டே இருக்கிறாங்கப்பா. அதெல்லாம் கட் பண்ணி போட வேணாம். நீங்களும் என் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. யூஎம்பி இது நம்ம கண்ணு வேறு ஆல்ரெடி டம்மாலே இல்லை, நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ என்ன தான் பண்ணுறது? பக்கத்தில் வேறு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. டிஸ்டர்ப் ஆச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஸோ 2 நிமிஷத்தான் ஓட்டிருக்கோம். 2 நிமிஷம் தான் அப்புறம் ஓட்டியிருக்கோம். இந்த வீடியோவை சும்மா இல்லைன்னு இழுக்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். எனிமையாக வந்து கண்டென்ட் கொடுக்குறான். ஏன்னா நமக்கு கொடுக்கல, ரெக்ஸன் ப்ரோ கொடுத்துருக்கான். ரெக்ஸன் ப்ரோ இப்போ எங்கே இருக்காரு? அவர் எவ்வளோ தூரத்தில் இருக்கார்? மீட்ரு பாக்ஸே காமிக்கல, அவ்வளோ தூரத்தில் இருக்கார். இட்லிஸ்ட்டு எம்மாடி ஓய் மில்லில் இருக்கார் கைஸ். அவர் நம்ம போய் தான் அவருக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமாகவே போவோம். ஆக்சிலரேட் கொடுத்து போவோம். இந்த வீடியோ அவ்வளோ லென்த்தாலாம் போகாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸும் இருக்குது. ஆனால் அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு இது வாய்ஸ் டோன்லேயே வரும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் மன்னிச்சு விட்ருங்க, பார்த்துப்போம். இந்த வீடியோ அவ்வளோ குவாலிட்டியாக இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் குறைன்னு சவுண்ட் வந்துட்டு தான் இருக்குது. என்னால் தடுக்க முடியல. ஸோ புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுறது? ஸோ நம்ம லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரெக்ஸன் ப்ரோ கிட்ட வந்ததுக்கு பிறகு டைட்டில் நிறைய இடத்துல இந்த வீடியோ கட் ஆகி தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமைசாலியாக இருந்தீங்கன்னா பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம டாஸ்க் வந்து போயா அடிக்கிறதும் தான். பட் நம்ம அந்த ஃபஸ்ட்டு இந்தியா பிளேஸில் இந்த கில்டை அடிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் கைஸ் மேட்ரே. நம்ம வந்து போன வாட்டியே வந்து கில்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 2-3 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ மெயின் அனௌன்ஸ்மெண்ட்டு இன்னும் 9 பேர் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ யாருக்கெல்லாம் தோணுதோ நான் லாஸ்ட்டில் கில்டை யூஐடியை காட்டுறேன், அதை பார்த்து தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து என் கூடயும் நம்ம டீம் மெம்பர்ஸ் கூடயுமே விளையாடுற நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய பாண்டா ப்ரோவும் ஒரு யூடியூப் சேனல் தனியாக வச்சுருக்காரு. அது பேர் எஸ்டிஜி பயலுக. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவருமே வந்து ஒரு நியூ யூடியூபர்ஸ் தான், இப்போ தான் ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ யூடியூப் சேனலில் கேமிங் பயலுக, சாரி ப்ரோ எஸ்டிஜி பயலுக, நமக்கே வாயில் வரமாட்டேன் நம்ம எஸ்டிஜியை. சரி பரவாயில்ல, என்ன தான் இருந்தாலும் அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான் கைஸ். நம்ம டீமுக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு யூடியூப் சேனலை பில்ட் பண்ணுறதுக்கு. அவரையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கில்டில் சேராதவங்களாம் சேர்ந்துக்கோங்க கைஸ். நம்ம கூட எல்லாருமே விளையாடலாம், நம்ம கூட கண்டென்ட் சேலஞ்ச் எல்லாமே பண்ணலாம். ஸோ மறக்காமல் கில்டில் ஜாயின் பண்ணிவிடுங்க. கம்பல்சரி நீங்கள் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஏற்றிடணும் கைஸ். அதுக்கு நாங்களும் உங்கள் கூட நின்று ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நம்ம பாண்டா ப்ரோ இப்போ என்னமோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அவர் ஆசையை நம்ம ஏன் கெடுக்கணும்?
கைஸ் மறக்காமல் சாம் தமிழ் கேமிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா எஸ்டிஜி பயலுகளும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அதுலேயே பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். எங்கள் கில்டுக்கு வரணுன்னா நிறைய கண்டிஷன் இருக்குது. நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க. இதோ இவர் சொல்லிடுவார் சாம் தமிழ் கேமிங்கு. அவர்கிட்ட கேட்டு வாங்கப்பா. ஸோ கைஸ் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றுமே இல்லை. ஒரு வாரத்தில் கண்டிப்பாக 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஏற்றிடணும். ஸோ ஒரு வாரமாச்சு 2-3 நாளாச்சும் கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கணும். சுத்தமாக ஆக்டிவாக இல்லைன்னா கில்டில் இருக்க முடியாது. ஸோ நம்ம கில்டு லீடர்ஸ்னால் நான் கில்டு ஓனர்ஷிப் நான் தான் வச்சுருக்கேன். ஸோ மற்றவங்க எல்லாருமே கில்டு எல்எல்ல இருக்காங்க. நம்மளுடைய பாண்டா தான் அசிஸ்டிங் லீடரு. ஸோ இது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூடயுமே வந்து கேம் ப்ளே பண்ணி கண்டென்ட்லாம் எடுக்கலாம், ஜாலியாக ப்ளே பண்ணலாம். உங்கள் கூடயுமே நான் மைக் ஆன் பண்ணி பேசுவேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, கில்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான். பேக் டு த டாபிக். இந்த கில்டு வார் இது பார்ப்போம். ஓ, காரில் இருக்கும்போதே விழுந்துச்சு ப்ரோ ஒன் டாப்பு. காரில் இருக்கும்போதே ஒன் டாப் விழுந்துச்சு ப்ரோ. எனிமி வேறு ஓசிக்கில் எடுத்துருவார் போல இருக்கே ப்ரோ. எனிமி ப்ரோ ஓசிக்கில் எடுத்துடாதீங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ என்னையே தூக்கி விடணும் ப்ரோ. இன்னொருத்தர் பின்னாடி வந்து அடிச்சிட்டாரு. நான் ப்ரோ இது கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் போயா எடுக்கிறது கஷ்டம்தான். பட் நடக்காத காரியம் இல்லை. நம்ம சரோமேசோன் இவரை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இவருமே நம்ம டீமோடைய மெயின் பிளேயர் தான் கைஸ். ஸோ மாப்பிள்ள அவர் ஏன் இந்த மேட்ச்சில் வரலன்னா அவர் வந்து தனியாக நம்ம கில்டு வார் புஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தானே நம்ம கில்டையும் அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். அவர் எல்லாருமே நம்ம ஸ்குவாடில் இருப்பாங்க. கில்டு மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வரணுன்னா வந்துடுங்க. அப்புறமா சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், சோலோ டேரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, என்ன தான் பண்ணுறாருன்னு நம்மளும் தான் பார்ப்போமே. ஸோ கைஸ் சோலோ டேரை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாதி ஃபுல் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான். அலைவும் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சேர்க்காம 5 பேர் தான் இருக்கோம். கன்ஃபார்ம் நமக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ இவரை நம்ம நம்பலாம் கைஸ், தாராளமாக நம்பலாம். நிறையா மேட்ச் நமக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, தாராளமாக நம்பலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அங்கே பாருங்கள், ஜோனோடலாம் போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது நல்ல ஐடியாவான்னு தெரியலை. அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். கைஸ் இப்போ இவர் சோல்டர் போட்டு முடிச்சாருன்னா நீங்கள் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறமா லைக் பண்ணிடுங்க கைஸ். சோல்டர் போட்டு முடிச்சாருன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபாக லைக்கும் பண்ணிட்டு தான் போகணும் இன்றைக்கி. கரெக்டாக பண்ணிட்டாரு கைஸ். பாண்டா சொன்னதை கேட்டிங்கல்ல, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதை மட்டும்தான் பண்ணுங்கள். நான் என்ன கைஸ் காசாக கைஸ் கேட்குறேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தானே கைஸ் கேட்குறேன். நம்ம எஸ்டிஜி ஃபேமிலிக்காக இதை கூட பண்ண மாட்டீங்க, பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ப்ரோ ஹேக்கரா ப்ரோ அவரு? ப்ரோ ஹேக்கரா ப்ரோ அவரு? ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாரு ப்ரோ. கில்டு வாரில் ஹேக்கர் என்ட்ரி. ஸோ கைஸ் கன்ஃபார்ம் ஹேக்கர் என்ட்ரி இருக்குது கைஸ். 3 பேருமே ஒரே நேரத்தில் நம்ம செத்தோம். ஸோ பார்த்துருப்பீங்க, தரமாக உழுது கைஸ். ஒரு அடியும் வானத்துலேருந்து இறங்க கூட உள்ள கைஸ் அவரு. கைஸ் ஐ திங்க் அந்த ஹேக்கர் வந்து நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு இந்தியா பிளேஸில் இருக்கவர், அவர் தான் நினைக்கிறேன் கைஸ். கன்ஃபார்ம் அவராக இருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எதையுமே வந்து கிளியர் பண்ணாமல் சொல்ல வேணாம். கன்ஃபார்ம் ஹேக்கர் கைஸ். தலையிலே வச்சார், எங்கே இருக்காருன்னு தெரில. கன்ஃபார்ம் ஹேக்கர் கைஸ். எங்கே இருக்காருன்னு சுத்தமாக ஒரு அடையாளம் கூட தெரியல. இந்த மேட்ச்சில் ஹேக்கர் என்ட்ரி வரும்னே எனக்கு தெரியாது கைஸ். என்னவா ஹேக்கரு, சூப்பர் போங்க. ஸோ கைஸ் இவர் தான் கைஸ் ஹேக்கரு. அங்கே பாருங்க கைஸ் 25 கில்லு ஹேக்கரு. இப்போ பாருங்க மண்டேல தான் எனக்கு விழுந்துச்சு டப்பான்னு ஏடபிள்யூஎம்ல லெஃப்ட் சைட்லேயே பாருங்களேன். இவரை வச்சு தான் ப்ரோ அப்போ புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்களேன் ஹேக்கர், தரமான ஹேக்கரு. போங்க மண்டேல. இப்போ பாருங்க கைஸ் இறங்கும் போதே விழுவும் பாரு மண்டேல. அங்கே பாருங்க கைஸ் மண்டேலே விழுந்துச்சு இறங்கும் போதே. இவர் தான் கைஸ் ஹேக்கரு, பக்காவான ஹேக்கரு. ஸோ ரிப்போர்ட்லாம் அடித்தாச்சு கைஸ். ஹேக்கர் என்ட்ரி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி ப்ரோ இவனுங்க வச்சு தான் ப்ரோ புஷ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அவனுங்க ஹேக்கரு. ஹேக்கர் பாட்டு கைஸ். ஹேக்கர் கடைசியில் போய் எடுத்துகிட்டு போயிட்டான் கைஸ். யார் கைஸ் இவன்? ஹேக்கர் வருவான்னு யாருமே எதிர்பார்க்கல கைஸ். இவன் போய் வந்திருக்கான், அதானே ஹேக்கர். நான் ப்ரோ இது 3வது டீமாக காலி ஆகிட்டோம். ஹேக்கர் வந்து டப்புன்னு அடிக்கிறாங்க கைஸ். ஏடபிள்யூஎம்ல 1 டாப் நான் அப்போவே நினச்சேன். ஸோ ஹேக்கர்னு நினைக்கிறாங்க கைஸ். வானத்துலேருந்து இறங்கும் வந்து மட்டும் தான் அடிக்கிறான்.
என்னன்னு தெரியல கைஸ். பார்த்துருப்பீங்க ஹேக்கர் என்ட்ரி கடைசியில் யாருக்குமே போயா கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஹேக்கரை வச்சு தான் கைஸ் அந்த டீம் புஷ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹேக்கரோட என்ட்ரி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரியே நம்ம கில்டோடைய யூஐடியை காட்டிடுறேன். யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு இருக்கோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். இதோ காட்டுற பாருங்க. ஸோ இதுதான் நம்ம கில்டோடைய யூஐடி. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எஸ்சிஜி ஃபேமிலியவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்சிஜி ஃபேமிலி சார்பாக உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். ஸோ பை பை கைஸ், டாடா பை பாய்.